வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருமே அனுபவிச்ச ஒரு விஷயம்தான் கண்ணீர். ஆனா கண்ணீர்னா வெறும் அழுகை மட்டும்தானா? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்கா? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இன்னைக்கு அலச போற இந்த ஆழமான கருத்து ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை இதுல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? சரி, முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். கண்ணீர் அப்படின்னாலே அது சோகத்தோட அறிகுறி மட்டும்தானா? நம்மள பல பேர் அழறது ஒரு பலவீனம்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது பலவீனம் தானா? வாங்க யோசிப்போம். அப்போ கண்ணீரோட உண்மையான மதிப்பு என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். நம்ம சாதாரணமா நினைக்கிறத விட இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல இந்த புத்தகம் கண்ணீருக்கு ஒரு ரொம்ப எளிமையான விளக்கத்தை கொடுக்குது. அது என்னன்னா, நம்ம இதயத்துல இருக்கிற துன்பத்தோட வெளி அடையாளம்தான் கண்ணீர். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற வலி கண்ணீர் வழியா வெளிய வருது. இது ரொம்ப நேரடியான ஒரு விளக்கம்தான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த புத்தகம் அடுத்ததா ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை, ஒரு மெட்டஃபார சொல்லுது. இது கண்ணீரை பத்தி நம்ம இதுவரைக்கும் வச்சிருந்த பார்வையே மாத்தி போடக்கூடிய ஒண்ணு. அந்த உருவகம் என்ன தெரியுமா? மண்ணுக்கு நீர். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? நம்ம கண்ணீரை ஒரு நிலத்தை செழிக்க வைக்கிற தண்ணீரோட ஒப்பிடுறாங்க. இது எப்படி சாத்தியம்? வாங்க விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் வறண்ட நிலம் சும்மா காஞ்சு போய் பாலைவனம் மாதிரி கிடக்கு. அதுல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. இன்னொரு பக்கம் நல்ல ஈரமான செழிப்பான நிலம். அதுல எந்த விதமான பயிரையும் நாம விளைவிக்கலாம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்ளோ பெருசு பாத்தீங்களா? சரி, இப்போ இதே உருவகத்தை மனுஷங்களுக்கு பொருத்தி பார்ப்போம். அழவே முடியாத, மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க தெரியாத ஒருத்தர், அவர்தான் அந்த வறண்ட நிலம். ஆனா யாரு ஒருத்தரால தன உணர்ச்சிகளை கண்ணீரா வெளிப்படுத்த முடியுதோ அவங்க அந்த செழிப்பான நிலம் மாதிரி. அவங்க மனசுலதான் நல்ல குணங்கள் செழித்து வளரும். அப்போ கண்ணீருங்கிறது நம்ம மனச பக்குவப்படுத்துற ஒரு உரம் மாதிரி. இதுல ஒரு வரி வருது, அது ரொம்பவும் அழுத்தமான ஒரு வரி. என்னன்னா, கண்ணீர் சிந்த முடியாத ஒரு மனுஷன் அந்த வறண்ட நிலத்தை விட மோசமானவன். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆழமான கருத்து இது. அழுகைங்கிறது ஒரு மனித இயல்புல எவ்வளவு முக்கியம்னு இந்த வரி நமக்கு உணர்த்துது. அப்போ இந்த கண்ணீர் அப்படிங்கிற தண்ணியால நம்ம மனசுல என்ன விளையுது? அதுதான் குணம். ஆமா, துயரத்தால வார்க்கப்படுகிற ஒரு சிறந்த குணம். அதுதான் இந்த கண்ணீரோட உண்மையான பலன். இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கண்ணீர் நம்ம இதயத்தை ஒரு வளமான நிலமா மாத்துது. அந்த நிலத்துலதான் குணம் அப்படிங்கிற பயிர் வளருது. நம்ம கஷ்டத்துல அழும்போது நம்ம பலவீனம் மாறுதில்ல, நம்ம குணம் இன்னும் மெருகேறுது, பக்குவப்படுது. இந்த முழு கருத்தையும் ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லிடலாம். குணம் கண்ணீரால் தூய்மையாக்கப்படுகிறது. அதாவது நம்ம கேரக்டர், நம்ம சந்திக்கிற கஷ்டங்கள்ல வர்ற கண்ணீரால தான் சுத்தமாகுது, இன்னும் வலிமையாகுது. அப்போ இது பலவீனம் இல்ல, இது ஒரு விதமான சக்தி. சரி, துயரம், கண்ணீர், குணம்னு பார்த்தோம். இப்போ இந்த பயணத்தோட அடுத்த கட்டம் என்ன? துயரத்திலிருந்து எப்படி பேரின்பத்தை நோக்கி போறது? அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். தாயமானவரோட ஒரு அற்புதமான வரியோட இந்த பகுதி முடியுது. அவர் சொல்றார், துன்பத்தின் கண்ணீர் நின்று பேரின்பத்தின் கண்ணீர் தொடங்கும் நாளை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். அடடா, என்ன ஒரு அழகான வரி! இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கண்ணீர் துக்கத்துக்கு மட்டும்தான் வரும்னு இல்ல, ஒரு கட்டத்துல நம்ம துன்பக் கண்ணீரெல்லாம் நின்னு எல்லையில்லாத ஆனந்தத்திலையும் கண்ணீர் வரும். அந்த நிலையை அடையணுங்கிறது தான் ஒரு பெரிய இலட்சியம். அப்போ கடைசியா இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் தான். கண்ணீருங்கிற இந்த மலைக்கு நாம பயப்படாம இருந்தா நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலயும் எதையெல்லாம் வளர்க்க முடியும்? நம்ம உணர்ச்சிகளை ஒரு தடையா பார்க்காம ஒரு வளர்ச்சிக்கு தேவையான நீரா பார்த்தா என்ன நடக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.